காலம் எல்லாம் உன்னை நான் சுமப்பேனே. ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ரமேஷ் கலா அஃபிஷியலி. இன்னைக்கு நம்ம என்ன அன்பாக்சிங் வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சிவகாசிலேருந்து ஆர்டர் போட்ட எல்லா கிராக்கர்ஸும் வந்துருச்சுங்க. பாருங்க, 2 பாக்ஸ் வந்துருச்சு. வாங்க இதை இப்போ வந்து அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போறோம். இது வந்து ஃபர்ஸ்ட் இருக்க பாக்ஸ் வந்து அக்கா வீட்டுக்கு வாங்கியிருக்கோம். அதனால இது வந்து இப்போ ஓப்பன் பண்ண மாட்டோம். இது வந்து அவங்களுக்கு. கீழே இருக்க இந்த பாக்ஸ் தான் நமக்குங்க. இப்போ அதை தான் ஓப்பன் பண்ணி காட்ட போறோம். அதுக்கு முன்னால் நீங்க நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா ரமேஷ் கலா அஃபிஷியல்ன்ற சேனல்ல லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நமக்கு இந்த கொரியர் எங்க இருந்து வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்சரா ட்ரேடர்ஸ் அப்படின்ற இடத்துல இருந்து வந்திருக்குங்க. அது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா சிவகாசியில தாங்க இருக்கு. நான் இதுக்கு முன்னாலே ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன். சிவகாசிக்கு நம்ம பட்டாசு வாங்க போனது எப்படி எப்படி இருந்துச்சு அனுபவம், எப்படியெல்லாம் நிறைய என்னென்ன பட்டாசு இருந்துச்சு அப்படின்ற மாதிரிலாம் கொடுத்துருந்தேன். மறக்காம அந்த வீடியோவும் போய் செக் பண்ணி பாருங்க. வாங்க இப்ப இந்த பாக்ஸை அன்பாக்ஸ் பண்ணி பாத்துடலாம், என்னென்ன பட்டாசு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. வாங்க வெற்றிகரமா ஓபன் பண்றோம் நம்ம 10,000 ரூபாய் பட்டாசை. இது வந்து கிராக்கர்ஸ்லாம் கீழே எதுவும் விழுகாம இருக்கிறதுக்காக இந்த மாதிரி கார்ட்போர்டு வச்சிருந்தாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கிட்டாருங்க. இது வந்து இந்த வருஷத்துக்கான நியூ மாடல், புது டைப்பு. இது வந்து இங்க வந்து ஃபயர் வைக்கணும். இந்த இடத்துல வச்சோம் அப்படின்னா இங்க தெரியுது பாருங்க, இந்த மாதிரி பூ மாதிரி ஷவர் மாதிரி வரும். அதுதான் இதோட ஃபங்க்ஷன். இதுதான் நல்லா இருக்கும். நம்ம இது முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து விளையாடுறதுக்கு நம்ம குழந்தைங்களுக்கு வந்து யூஸ் பண்ண கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. இதனால எந்த சைடு எஃபெக்ட் மருந்து இருக்கும் அந்த மாதிரி எதுவுமே வராது, நல்லா இருக்கும், யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஓனரே சொல்லிட்டாங்க. அதனால பிரச்சனை இல்லைங்க. நெக்ஸ்ட் இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 50 சென்டிமீட்டர் மத்தாப்புங்க. மத்தாப்பு தான். இதில் வந்து 5 பீஸ் இருக்கும். நல்ல பெரிய மத்தாப்பு. இதெல்லாம் நாங்கள் வந்து இன்னைக்கு வந்து மழையா இருக்குது, அதனால நம்மளால எதுவுமே டெமோ பண்ணி காட்ட முடியல. இதெல்லாம் அன்பாக்சிங் வீடியோ மட்டும்தான் இன்னைக்கு போடுறோம். இதோட டெமோ வீடியோ வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் போடுவோம். மறக்காம எல்லாரும் போய் செக் பண்ணி பாருங்க. ஓகேங்க. அடுத்து வந்து பேட் அண்ட் பால். இது வந்து இது ரெண்டுமே தனித்தனியாக ஃபயர் பண்ணலாங்க. பேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபயர் வைக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுமே ஷவர் டைப்பு தான். நம்ம வந்து கையில் இப்படி அழகாக இப்படி பிடிச்சிக்கலாம். பிடிச்சிட்டு அழகாக இப்படி போஸ் கொடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுவுமே குழந்தைங்க வந்து விளையாடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்டல் 5Gன்னு சொல்லிட்டுங்க. கிறிஸ்டல் வந்து உள்ளே இருக்கிற மாதிரி ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இதில் வந்து 2 கிறிஸ்டல் இருக்கு, 2 இருக்குது. இது வந்து இந்த இடத்துல ஃபயர் வைக்கணும். ஃபயர் வச்சுட்டு சொல்லிட்டு சுட்டுக்க வேண்டியதான். அது வந்து அடுத்து வந்து இதுதாங்க இப்போ இந்த வருஷம் வந்திருக்க புது ட்ரெண்டிங். என்னன்னு பார்த்தீங்கன்னா கடாயுதமாங்க. அனுமன் கையில் வச்சிருக்க அந்த கடாயுதம் இருக்குல்ல, அதுதான். இது வந்து இந்த வருஷத்துக்கான ஸ்பெஷல்னு சொன்னாங்க. இது வந்து இங்கே தான் ஃபயர் வைக்கணும். வச்சுட்டு நம்ம இப்படி கையில் பிடிச்சிக்கலாம். வச்சுட்டோம் அப்படின்னா ஃபவுண்டைன் வந்து இதில் வரும். அதுதாங்க இதோட ஸ்பெஷல். இதுவுமே குழந்தைங்க விளையாடுறதுக்கு வச்சுக்கலாம். இது நல்ல ஸ்ட்ராங்காக இருக்குது. பிளாஸ்டிக்கில் வந்து செஞ்சுருக்காங்க இது. அடுத்து இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுவுமே மத்தாப்பு தாங்க. இது 30 சென்டிமீட்டர் மத்தாப்பு. இதில் வந்து 5 பீஸ் இருக்குது, 2 பாக்ஸ் இருக்குங்க. அடுத்து வந்து இது என்னன்னு பார்த்தீங்கன்னா டோரா சிங்கராமாங்க. இது வந்து எதுவும் ஷவர் டைப்பு தான். அது பண்ணி விட்டோம்னா பாட்டு பாடுற மாதிரி ஒரு சவுண்டு கொடுத்துட்டு அப்படியே அந்த ஷவர் வரும். அதுதான் இதோட ஸ்பெஷலுங்க. இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொட்டேட் பண்ணுற மாதிரி அம்பர்லா டைப்லங்க. அம்பர்லா டைப்பில் இருக்கிற மத்தாப்பு தான். அது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொடை மாதிரி கொடுத்துருப்பாங்க. நம்ம ஒரு கீழே இருக்க அந்த திரியை பற்ற வச்சு விட்டோம் அப்படின்னா எப்படியே சுத்துங்க, ரொட்டேட் ஆகும். அதில் வந்து 5 மத்தாப்பு கொடுத்துருப்பாங்க, கலர் கலராக சுற்றும். அதுதான் இதுவுமே இந்த வருஷத்துக்கு வந்த புது ட்ரெண்டிங்கானது தான். இதுவுமே நல்லாயிருக்கும்.
அடுத்து இது என்னன்னு பார்த்தீங்கன்னா கெனான் பால்னு சொல்லி இதுவும் வந்து இப்போ வந்திருக்க ஒரு புது ஐட்டம் தாங்க, புது கிராக்கர்ஸ் தான். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் சுற்றி இருக்குல்ல இந்த பால் எல்லாமே ஒரு ஒரு பாலாக எடுத்து இதில் வந்து திரி உள்ளே கொடுத்துருப்பாங்களாமா. அந்த திரியை வச்சோம் அப்படின்னு பட்டு பட்டுன்னு அந்த ஸ்மோக் வரும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸ்மோக் வருமா இல்லை ஃபவுண்டைன் வருமா அப்படின்றத நம்ம வச்சு பார்த்தா தான் நம்ம செக் பண்ணாதான் தெரியும். செக் பண்ணும்போது உங்களுக்காக வீடியோ போடுறோம், கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்க. இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹெலிகாப்டர் ஷாட்டுங்க. இதை வந்து ஃபயர் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்க, ஏன்னா பக்கத்தில் அடுத்த வீட்டுக்கெல்லாம் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது, அதனால கொஞ்சம் சேஃபாகவே பண்ணுங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா சவுண்ட் ராக்கெட்டுங்க. ராக்கெட்டு உங்களுக்கு கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த இடத்துல வச்சு விட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர் அப்படின்னு போயிடும், யார் வீட்டுக்காவது போயிருங்க, பக்கத்து வீட்டுக்கெல்லாம் போயிடும். போன வருஷம் நாங்கள் வச்சப்போ பக்கத்து வீட்டுக்கெல்லாம் போயிருச்சு. இந்த வருஷம் யார் வீட்டுக்கு போக போகுதுன்னு தெரியல. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் யார் வீட்டுக்கு போகுதுன்னு சொல்லி. அடுத்து இது பார்த்தீங்கன்னா லைன் கோல்டன் லைன்னு சொல்லிட்டு இதுவுமே ஒரு கிராக்கர்ஸ் தான். ஃபவுண்டைன் வர்ற மாதிரி இந்த இடத்துல ஃபயர் பண்ணணும், இந்த இடத்துல திரி கொடுத்துருக்காங்க, இந்த இடத்துல ஃபயர் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல ஒன்று, இந்த இடத்துல ஒன்று, இப்படி 3 இடத்துலையுமே ஃபவுண்டைன் வர்ற மாதிரி. ஆனால் இது கொஞ்சம் ரேட் ஜாஸ்தி, எனக்கு அங்கே வாங்கும்போதே ரேட் வந்து 300 சொன்னாங்க, இங்கே வந்து கண்டிப்பாக ஜாஸ்தியாக தான் இருக்குங்க. இதுவுமே நல்லா இருக்கும், கொஞ்சம் லாங் லாஸ்டிங்காக நிறைய நேரம் ஃபவுண்டைன் வரும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க, அதனால தான் ரேட் ஜாஸ்தின்னு சொன்னாங்க. இதுவுமே இந்த வருஷத்துக்கு வந்து புது மாடல் தான். அடுத்து இது வந்து பார்த்தீங்கன்னா குட்டி மத்தாப்புங்க. 5 சென்டிமீட்டர் 10 சென்டிமீட்டர் அந்த மாதிரி சின்னது தான். எத்தனை சென்டிமீட்டர்னு எனக்கு சரியாக தெரியலங்க. இதில் வந்து 5 பாக்ஸ் இருக்குதுங்க. அடுத்து இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுவுமே மத்தாப்பு தாங்க. இது 30 சென்டிமீட்டர் மத்தாப்பு. இதில் வந்து 5 பீஸ் இருக்குது, 2 பாக்ஸ் இருக்குங்க. இது பார்த்தீங்கன்னா இதுவுமே ஒரு மத்தாப்பு தாங்க. பெருசு சின்னது குட்டி அப்படின்னு குட்டி குட்டியாக ஸ்டார்டிங் சைஸ்லேருந்து 50 சென்டிமீட்டர் வரையுமே வாங்கியிருந்தோம், அதனால தான் மத்தாப்பு கொஞ்சம் நிறையவே காட்டியிருக்கேன். இதுவுமே இதுலேயுமே 5 பீஸ் இருக்குங்க. இதில் ஒரு ஒரு பீஸ்லேயுமே 5 ஒரு ஒரு பாக்ஸ்லேயுமே 5 பீஸ் இருக்குங்க. அடுத்து இது என்னன்னு பார்த்தீங்கன்னா செல்ஃபி ஸ்டிக்குங்க. செல்ஃபி ஸ்டிக்கு நம்ம எடுத்து ஃபயர் பண்ணிட்டு இப்படி வச்சோம் அப்படின்னா செல்ஃபி எடுக்கிற மாதிரி ஃபயர் வந்து மினி மினி வரும், அதுவுமே நல்லா இருக்கும். இது வந்து குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிச்சதுங்க. அடுத்து வந்து இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் ஷாட் தாங்க. இது வந்து நைட் டைமில் வச்சோம் அப்படின்னா செம்மையாக இருக்கும், நல்ல லாங்காக போகும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. மேலே போய் வெடிச்சதுக்கப்புறம் கலர் கலராக ஷவர் மாதிரி வரும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இதுவுமே அவ்வளோதாங்க, இதுதான் அதோட ஃபங்க்ஷன். இது வந்து ஈமு கோழிங்க. இதை வந்து ஃபயர் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபவுண்டைன் வந்ததுக்கு அப்புறம் பலூன் மாதிரி பின்னால வந்து முட்டை போடுற மாதிரி பலூன் 2 பலூன் வருங்க, அதுதான் இதோட ஃபங்க்ஷன். இது வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இது எல்லாமே நாங்கள் இந்த டைம் எல்லாமே புதுசாக எடுத்திருக்கோம். அடுத்து இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 3 கலரில் ஃபவுண்டைன் வர மாதிரிங்க. இதுவுமே ஒரு ஃபவுண்டைன் தான், பாருங்க நல்ல கலர் கலராக ஃபவுண்டைன் வரும் 3 கலரில், அதுதாங்க இது. அடுத்து இது என்னன்னு பார்த்தீங்கன்னா லாலிபாப். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க, இந்த மாதிரி இருக்கும். இந்த இடத்துல நம்ம ஃபயர் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி ஃபவுண்டைன் வரும். இதுவுமே நிறைய பேர் எல்லாமே பார்த்துருப்பீங்க. இது வந்து ஐஸ் கோனுங்க. இது ரெண்டும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஸ் மாதிரியே இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஐஸ் மாதிரியே இருக்கும். நம்ம இப்படி கையில் பிடிச்சிட்டு இந்த இடத்துல திரி கொடுத்துருப்பாங்க, நம்ம வந்து ஃபயர் பண்ணிக்கலாம். ஃபயர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இப்படி கையிலே வச்சு ஃபவுண்டைன் வரும், சூப்பராக இருக்கும், என்ஜாய் பண்ணிக்கலாங்க, சூப்பராக இருக்கும். இதில் வந்து 2 பீஸ் இருக்குங்க. அடுத்து பாருங்க என்னென்னு AK-47 எடுத்திருக்கேன். AK-47 இது எந்த பக்கங்க, இந்த பக்கம் தான். ஓகே, இந்த இடத்துல ஃபயர் பண்ணோம் அப்படின்னா ஷூட் பண்ணிட வேண்டியதான். இந்த இடத்துல ஃபவுண்டைன் வந்து வந்துட்டே இருக்கும், நல்லா இருக்கும். இதுவுமே கை வச்சா சுடாது அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க, அதுக்காக யாரும் ட்ரை பண்ணிடாதீங்க. அதெல்லாம் ஏன்னா நமக்கு தெரியாமல் அதெல்லாமே எதுவுமே ட்ரை பண்ணக்கூடாது. அதுக்காக சேஃபாக தான் எப்போவுமே பட்டாசு வெடிக்கிறது வந்து எப்போவுமே சேஃபாக தான் இருக்கணும். அதே மாதிரி குழந்தைங்க வெடிக்கிறதா இருந்தாலுமே அப்பா அம்மா இல்லாமல் சேஃப்டி இல்லாமல் யாருமே பட்டாசு வெடிக்கிறதுக்கு போகாதீங்க. அடுத்து இதுவுமே இப்போ வந்திருக்க புது புது கிராக்கர்ஸ் தாங்க. அடுத்து இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்மோக் வர்றது தாங்க. ஃபயர் பண்ணோம் அப்படின்னா புகையாக வந்துட்டு இருக்கும், கலர் கலராக புகை வருங்க. இதில் வந்து 4-5 பீஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம இப்படியே கையில் பற்ற வச்சுட்டு இப்படியே வச்சுக்கலாம், அது பாட்டுக்கு அப்படியே புகை வந்துட்டே இருக்கும், அது கலர் கலராக புகை வருங்க. அதுதான் இதோட மெயின்
இது வந்து கலர் பென்சிலுங்க. லாலிபாப் மாதிரியே இருக்கும்ல, அந்த கலர் பென்சில் தான். இதுல வந்து கிரீன், ஒயிட், ரெட் அப்படின்னு சொல்லிட்டு கலர் கலரா ஏறி ஃபவுண்டைன் வரும்ல, அந்த மாதிரி உள்ளதுதான். நல்லா இருக்கும் இதுமே. அடுத்து வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா சின்சான். சின்சான் பட்டாசு தாங்க. இதை வந்து ஆம், இந்த மாதிரி இருக்கும். பத்த வச்சு விட்டோம் அப்படின்னா பட 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 படன்னு பட்டாசா தெரிக்குங்க. அதுதான் இந்த பட்டாசு. இது வந்து ஒரு கலர் கோனுங்க. ஃபயர் பண்ணோம் அப்படின்னா பிங்க் கலர்ல வரும் அப்படின்னு சொன்னாங்க. நல்லா இருக்கும் அப்படின்ட்டு, ஓரளவு ஹைட்டுக்கே போகும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஃபவுண்டைன் நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ட்ரை பண்ணும்போது வீடியோல போடுறோம். இது வந்து பிக் சைஸ் ராக்கெட்டுங்க. அடுத்து இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா பிளாக் மணிங்க. பிளாக் மணி டே அண்ட் நைட் 2 டைமே நம்ம வந்து ஃபயர் பண்ணலாம். நல்லா இருக்கும். இது வெடிச்சதுக்கு அப்புறம் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா பனமழை பணமா கொட்டும், பேப்பர் காசா கொட்டும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இதுமே நம்ம வச்சு பார்க்கலாம். அடுத்து இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா கலர் ஸ்பின்னருங்க. இது வந்து இந்த டைம் வந்திருக்காமா, இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நல்லா இருக்கும் அப்படின்ட்டு பார்க்கலாம் இதுமே எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி. இப்போ இந்த வருஷம் மோஸ்ட்லி நாங்கள் வாங்கினது எல்லாமே புதுசாக தான் வாங்கியிருக்கோம் நிறைய. அது எல்லாமே நம்ம டெமோ பண்ணும்போது தான் தெரியும் நமக்கே என்ன மாதிரி ஃபங்க்ஷன் பண்ணுது அப்படின்ட்டு. ஸோ அதனால இதுமே டெமோ பண்ணும்போது பார்க்கலாம். அடுத்து இது வந்து ஃப்ளவர் பாட்டுங்க. சின்னது தான், சின்ன சைஸ் ஃப்ளவர் பாட்டு. இதில் வந்து 6 பீஸ் இருக்குது. அடுத்து இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஃப்ளாஷுங்க. இப்படி இருக்கும். பட்டாசு வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த இந்த இடத்துல ஃபயர் பண்ணணும். இது வந்து எப்படின்னா பளிச்சு பளிச்சுன்னு மின்ற மாதிரி இருக்கும். இது வந்து நாங்கள் எடுத்து போடலைங்க. என் ஹஸ்பண்ட் வந்து ஃபோட்டோகிராஃபர்னால அவங்க தான் எடுத்து போட்டிருக்காங்க. அடுத்து இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா பெல்லி டான்ஸ் பீகாக் அப்படின்னு சொல்லிட்டு இதோட பேரு. இது வந்து இந்த இடத்துல ஃபயர் பண்ணோம் அப்படின்னா இந்த இந்த இது ஃபயர் ஆனதுக்கு அப்புறம் இங்க ஃபவுண்டைன் வரும். இதுக்கப்புறம் இங்க இங்க இது முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த இடத்துல வரும். அந்த மாதிரி அடுத்தடுத்து வரும். ஆனா நம்ம ஒரு இடத்துல ஃபயர் பண்ணோம்னா போதும். அதுங்க. இதை வந்து சின்ன சைஸ் பெரிய சைஸ் 2 சைஸ் இருந்துச்சு. நாங்க வந்து சின்னதுதான் வாங்கினோம், பெருசு வந்து வாங்கலைங்க. அடுத்து நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச பிஜிலிங்க. பிஜிலி பட்டாசு தான். இது வந்து எத்தனை பீஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 100 பீஸ் இருக்குது. மொத்தமா 5 பாக்கெட் வாங்கியிருக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பாதி தான் நம்ம வந்து அன்பாக்சிங் பண்ணியிருக்கோம். இன்னும் நிறைய இருக்குது. இப்போ வந்து பண்ணது எல்லாமே எடுத்து திரும்பவும் இதிலே வச்சுட்டேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தம்பிக்கு வந்து கொஞ்சம் சளியாக இருந்துச்சு. திடீர்னு பார்த்தா இப்போ ரொம்ப ஃபீவராக இருக்குது. அதனால ரொம்ப அழுக தொடங்கிட்டான். அவனை வந்து சமாதானப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இனி வீடியோ போட முடியாது அப்படின்ட்டு நான் தம்பியை பார்க்குறதுக்காக எல்லாமே எடுத்து வச்சுட்டேன். இப்போ வந்து எடுத்த அளவில் மட்டும் நாளைக்கு நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். நாளைக்கு வந்து மீதி வந்து என்ன பட்டாசெல்லாம் இருக்குதோ அன்பாக்சிங் பண்ணாதது அது எல்லாமே நாளான்னைக்கு மறுபடியும் இன்னொரு வீடியோவாக கொடுக்குறேன். பார்ட் 1 பார்ட் 2 அப்படின்னு சொல்லிட்டு போடுறேன். மறக்காமல் போய் எல்லாருமே செக் பண்ணுங்க. ஓகே, பாய், தேங்க்யூ.